அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:03 சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார். ஆகவே 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்ம வினைகளை அருளும் கிரகமான சனி பகவான் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். சனி தனது வக்ர ஏகத்தை தொடர்வதன் மூலம் இந்த நட்சத்திரத்தை மாற்றும். முக்கியமாக ஒரு கிரகம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் வரும்போது சில நேரங்களில் முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி நகரும். இப்படி பின்னோக்கி நகர்வதையே வக்ர நிலை என ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் முன்னோக்கி செல்வதை ஆதிசாரம் என்றும் சொல்லுவார்கள். ஒரு கிரகம் வக்கிரமாகும் போது பலன் கொடுக்கும் போது பின்வீட்டு பலனை கொடுக்கும். 10ஆம் இடமாக இருந்தால் 9ஆம் இடத்தில் பலனை கொடுக்க பார்க்கும். ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு தனி சிறப்பு உண்டு. கர்ம பலன்களை வழங்குபவர் என்றும் நீதியின் அடிப்படையில் செயல்படுபவர் என்றும் சனி பகவான் குறிப்பிடுகிறார். ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் சனி பகவான் தற்போது வக்ர நிலையில் பயணித்து வருவதாக ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:03 சனி ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இந்த நட்சத்திர பயணம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்கின்றன. அதாவது சுமார் 50 நாட்கள் சனி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளார். ரேவதி 27வது மற்றும் இறுதி நட்சத்திரமாகும். இதன் அதிபதி தான் நம்முடைய புதன் பகவான். புதன் பகவான் தொழில் தொடர்பு அதிகப்படியான நன்மைகளை வழங்குபவர். சனி ஏற்கனவே வக்ர நிலையில் இருப்பதனால் இந்த நட்சத்திர மாற்றமும் சில ராசிகளுக்கு சவாலான சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. குறிப்பாக பணம், குடும்ப உறவுகள், பயணம் மற்றும் முக்கிய உறவுகளில் கூடுதல் கவனம் அனைத்தும் தேவைப்படும் என கூறப்படுகின்றன. அந்த வகையில் மேசம் ராசி நண்பர்கள் முதலாவதாக. மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. ஏனென்றால் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அமைத்து விதமான செல்வ செழிப்புகள் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கு இணையான செலவுகள் வந்து கொண்டேதான் மேசம் ராசி நண்பர்களுக்கு இருக்கும். திட்டமிடாமல் செயல்படும் முதலீடுகள் அல்லது அவசர நிதி முடிவுகளை உங்களுக்கு பின்னால் சிக்கல்களை ஏற்படுத்தும். அது என்ன அவசர கால நிதி முடிவுகள் என்றால், உங்களிடம் ஒரு தொகை இருக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொகை யாரோ ஒரு நண்பர் வந்து உங்களிடம் எனக்கு அவசரம், மருத்துவ செலவு இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைத்து உங்களிடம் பணம் கேட்கிறார். அப்போது எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் உடனடியாக அவருக்கு பணத்தை நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு பணத்தை தந்து விடுவது, இப்படி நாம் செய்யக்கூடிய செயலைத்தான் நமக்கு அழிவு காலம் ஏற்படும். ஆகவே அந்த பணம் திரும்ப வராமல் போய் நாம் போய் அந்த பணத்தை கேட்டாலும் அவர்களே நம்மை அடிப்பது போன்ற சூழ்நிலை உருவாகின்றன. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குபவன் கடன் கொடுத்தவன் தான் குற்றவாளி ஆகிறார் என்ற அமைப்பில் இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு பணத்தை வெளியவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் ஆவணம் முக்கியமாக வைத்துக்கொண்டு கொடுத்து விடுங்கள். சர்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு அவருக்கு இணையான உங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான ஆவணங்களை தீட்டி மட்டுமே உங்களுக்கு பணம் திரும்ப பெறும். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். நிதி முடிவுகள் பின்னர் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே பணம் தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை. பணிச்சூழலில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட தேவையற்ற பிரச்சனைகளாக மாற வாய்ப்பு இருக்கின்றன. அதே நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் உடனடியாக முடிவெடுப்பதை
தவிர்த்து விடுங்கள். அது உங்களுக்கு மாபெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். சாதக பாதங்களை ஆராய்ந்த பிறகே அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்து. வெளிநாடு அல்லது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளுபவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இக்காலகட்டத்தில் ஆன்மீகம் தொடர்பான நாட்டம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. வரவு செலவுகளை முறையாக திட்டமிட்டு தேவையற்ற செலவுகளை குறைத்தால் நிதி அழுத்தத்தை சமாளிக்க முடியும். இந்த நேரத்தில் அமைதி காப்பதே சிறந்தது. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு சனியின் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் அதிர்ஷ்டம். உங்களுக்கு கல்வி உயர்வு, தொலைதூர பயணம் மற்றும் முக்கிய வாழ்க்கை முடிவுகளில் அதிக கவனத்தை இருக்கின்றன. வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். எனவே உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை பொறுமையாக கையாள்வது அவசியம். அரசு சார்ந்த பணிகள், சட்ட விவகாரங்கள் அல்லது நீதிமன்றம் தொடர்பான ஆவணங்கள் கையெழுத்திடும் முன் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக முக்கியமான ஆவணங்களில் அவசரம் காட்டுவது நல்லதல்ல. முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் முழுமையான ஆய்வுக்கு பிறகே முடிவு எடுக்கவும். பிறரின் அழுத்தம் அல்லது அவசர ஆலோசனையின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பது தவறுது. அதாவது குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது நிதானமாக கடைபிடித்தல் அவசியம். தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பு மரியாதை குறைத்து கொள்ளாமல் அமைதியுடன் இருப்பதே நல்லது. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி மற்றும் குழந்தைகள் அனைத்தும் இவர்களுக்கு வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் சில சவால்களை ஏற்படுத்தும். குறிப்பாக காதல் விஷயங்களிலும் அதிகப்படியான சவாலை ஏற்படுத்தலாம். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். எதிர்பார்த்ததை விட ஒரு பணியை முடிக்க அதிக நேரம் உழைப்பு தேவைப்படலாம். இதனால் நீங்கள் மன அழுத்தம் அதிகரிக்காமல் பணிகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. பங்குச்சந்தை ஊடக முதலீடு அல்லது அதிக ஆபத்துள்ள நிதி முயற்சிகளில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத முதலீடு நிறுவனங்களில் பணத்தை செலுத்திவிட்டு அவர்கள் ஓடிவிட்டால் அந்த பணம் அவ்வளவும் காலியாகிவிடும். ஆகவே முழுமையான அரசு பதிவு பெற்ற அரசு தபால் நிலையம் போன்ற இடங்களில் பணத்தை தாராளமாக செயல்படுத்தி கொள்ளலாம். முழுமையான தகவல்கள் இல்லாமல் பணத்தை முதலீடு செய்வது இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காதல் உறவுகள் சிறிய தவறான புரிதல்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவதன் மூலம் பிரச்சனைகள் பெரிதாகாமல் தடுக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.